பெண்களுக்கு உச்சகட்டம் என்பது ரொம்ப ரேர். பொதுவாக பெரும்பாலான பெண்கள் உச்சகட்டம் அடையிறதில்லை. ஏன் அப்படின்னா அது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஆண்களுக்கு மாதிரி உச்சகட்டம் அடைகிறது இயல்பான விஷயம் இல்லை. ஆண்களுக்கு உச்சகட்டம் அடையலைன்னா குழந்தை பிறக்காது. அவங்க மருத்துவரை அணுகியே ஆக வேண்டியது இருக்கும். 99.9% ஆண்களுக்கு பிரச்சனை வராது. சீக்கிரம் வெந்து வெளியேற்றிடுறாங்க. ரொம்ப ரேராக ஒரு ஆணுக்கு தான் அந்த பிரச்சனை வரும். ஆனால் பெண்களுக்கு 70-80% பெண்களுக்கு உச்சகட்டமே வர்றதில்லை. ஏன்னா அதை தனியாக தூண்டணும். ஆணுறுப்புக்கு இணையான செக்ஸ் உறுப்பு கிளைட்டோரிஸ் என்பது தனியாக இருக்குது. அது நீங்கள் விவரம் தெரிந்து தூண்டினால் ஒழிய அந்த பெண் உச்சகட்டம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அல்லது சில பொசிஷன் பெண் உச்சகட்டம் அடைகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணுறது, வாய்வெளி தூண்டுதல், இதெல்லாம். மிருகங்கள் உச்சகட்டம் அடையுதான்னா பெரும்பாலான மிருகங்கள், பெண் மிருகங்கள் உச்சகட்டம் அடைகிறதில்ல. ஆண் மிருகங்கள் விந்து வெளியேற்றி உச்சகட்டம் அடையுது. அதனால தான் இனப்பெருக்கம் சாத்தியமாக இருக்குது. அது மனித உலகத்துக்கும் அது பொதுவாக அப்படி தான் இருக்குது. ஆனால் மிருகங்கள் தங்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு மாற்றியமைக்க முடியாது. ஆனால் மனிதர்கள் தங்களுக்கு தேவையானவற்றை புரிந்து கொண்டு தங்களுக்கு விருப்பப்படி அதை மாற்றியமைக்க முடியும். அதனால் உச்சகட்டம் ஒரு மனைவிக்கு கணவரால் கொடுக்க முடியும். அதை பற்றிய புரிதல் இருந்தால் அவங்க அதை செய்ய முடியும்.